விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு மேல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 10 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம 10 இல்ல 20 இல்ல 30 பேர் கூட சொல்லிடலாம். ஆனா விமன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒரு 10 பேர் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு 10 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் விமன் வித் தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ், ரொம்ப ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம், யாரு எந்த ஏரியா என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும். ஒரு 10 பேர், ஜஸ்ட் 10 பேர், அதை மட்டும் சொல்லி பாருங்க. ஸோ இஃப் யூ ஆர் கேபபிள், உங்களுக்கு அது ஞாபகம் வந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணிடுவீங்க. ஸோ ஷுவர் ஷார்ட்டா இந்த கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் மார்க் கூட கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து 2013 கேட்ட கொஸ்டின், டிஃபைன் த பேரியர்ஸ் ஆஃப் ஏஜ், gender, religion, the Indian women become torch bearer during the struggle for freedom in India. அதே கொஸ்டினை அப்படியே மாடிஃபை பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் விமன் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ அதுக்கடுத்து 2017 the women's question arose in modern India as a part of 19th century social reform movement. இங்க வந்து ஜஸ்ட் அப்படியே எக்ஸாக்டா 19th century மட்டும் பிங்க் பண்ணி கேட்டிருக்காங்க. 19th century சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல விமன்ஸோட ரோல் என்ன, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, மேஜர் இஷ்யூஸ் அண்ட் டிபேட்ஸ் கன்சர்னிங் த விமன் இன் தட், என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பேசிக்கா டோட்டலா இந்த ஆன்சர் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்டிவா தான் அப்ரோச் பண்ண போறோம். என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் விமன்ஸ் எக்ஸாம்பிளோட. ஸோ என்னன்னா நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றோம்னா அந்தந்த பீரியடுக்கு ஒரு 2 பேர், அதான் டைம் லைன் அப்ரோச் எடுத்திருக்கோம். ஸோ 1857 1857-58 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல யார் எந்தெந்த விமன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் டீலினேட் பண்ற, எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ண போறதுல ஜஸ்ட் ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ். 1860s to 1900s சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண விமன்ஸ், 1900s to 1910 ஸ்வதேசி மூவ்மெண்ட், 1915 to 1947. ஆக்சுவலா காந்தி வந்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிடுவாரு. பட் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும், சிக்னிபிகண்டாவும் இருக்கும். ஸோ ஜாலியன் வாலாபாக் மசக்கர்ல, அதுக்கப்புறம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல, சிடிஎம்ல, அதுக்கடுத்து ரெவல்யூஷனரி ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன்ஸோட ரோல் என்னங்கிறத பார்ப்போம். 1942 வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு விமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1942 2-3 பேர் ரொம்ப சிக்னிபிகண்டா நம்ம பார்க்க போறோம். 1940s இந்தியன் நேஷனல் ஆர்மி, 1947 இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1857 இருந்து ஆரம்பிச்சு 1947 வரையும் வந்து நம்ம சிக்னிபிகண்டா ஒரு 2-3 பேர் தான் பார்க்க போறோம், எல்லா விமன்ஸையும் பார்க்க போறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1857 to 58 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ மிலிட்டரி லீடர்ஷிப் ரோல் பிளேட் பை ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. மறக்கவே முடியாது, நமக்கு எடுத்த உடனே இந்த பேர் ஞாபகம் வந்திருக்கும். ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி லெட் ஹர் சோல்ஜர் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். திஸ் ஹஸ் பீன் ரெகார்டட் அஸ் சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேவரி. ஸோ ராணி லக்ஷ்மி பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரே ஒருத்தர். ஆக்சுவலா ராணி லக்ஷ்மி பாயோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எல்லாமே பிரிட்டனுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க. பட் ராணி லக்ஷ்மி பாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேவரியா ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், சிம்பிள் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேவரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ 1857 to 58 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல ராணி லக்ஷ்மி பாய் வந்து நாம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே பீரியட்ல ரிவோல்ட்ல பேகம் ஹசரத் மஹால். ஆக்சுவலா ராணி லக்ஷ்மி பாய் நிறைய பேர் எழுதிடுவோம், பேகம் ஹசரத் மஹாலை பத்தி பெருசா நம்ம எழுத மாட்டோம். சரிங்களா? பேகம் ஹசரத் மஹால் வந்து பாத்தீங்க அப்படின்னா she coordinated the military strategies and administrative functions. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாங்க. டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அண்ட் மிஸ்கவர்னன்ஸ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மேல அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா லார்ட் டல்ஹௌசி வந்து கேப்சர் பண்ண பாப்பாரு. அதுக்கு அகைன்ஸ்டா தான் இவங்க போராடுவாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப அழகா கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அதனால வந்து அவங்க அந்த பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 1857. ஸோ 1857 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து லேட் 19th century சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம். லேட் 19th centuryல சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ல பண்டிட் ராமாபாய்
ஃபவுண்டட் முக்தி மிஷன். ஆக்சுவலா சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ல பண்டிட் ராமாபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்தி மிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மீன்ஸ் ஒரு மிஷன் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது விடோ விமன்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமன் எஜுகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் விடோஸை பத்தியுமே அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பண்டிட் ராமாபாய், அதுக்கடுத்து சாவித்ரிபாய் பூலே. ஸோ இவங்களும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஓகேங்களா. சாவித்ரிபாய் பூலே. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் பை சாவித்ரிபாய் பூலே இன் 1848. இங்க பாருங்க 1848லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் ஈவில்ஸ்க்கு அகேன்ஸ்டா அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விடோ ரீமேரேஜ் பண்ணணும், சத்திய அபாலிஷ் பண்ணணும், இது எல்லாத்துலயுமே சாவித்ரிபாய் பூலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. அதே மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா வந்து போராடி இருப்பாங்க. சைல்டு மேரேஜ்க்கு அகேன்ஸ்டா போராடி இருப்பாங்க சாவித்ரிபாய் பூலே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சரளா தேவி சௌத்ராணி. ஸோ சரளா தேவி சௌத்ராணி இவங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பந்தர், அதாவது இவங்க எப்பன்னா ஏர்லி 20s, அதாவது ஸ்வதேசி மூமெண்ட்ல சரளா தேவி சௌத்ராணி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஷ்மி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓபன் பண்ணுவாங்க. அதாவது லக்ஷ்மி பந்தர் அப்படின்னா லக்ஷ்மி ஷாப். இது மூலியமா இந்தியன் ஹேண்ட்மேட் கூட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 1915க்கு அப்புறம் தான் காந்தி வராரு. ஸோ அவரோட பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வயலண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ அவங்க ஆக்சுவலா நான் வயலன்ஸ் யூஸ் பண்றது, அது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னா என்னது ஃப்ரீடமை பத்தி, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா பேசுறது, அதை பத்தி பேசுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்கள நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டியூ டு ஹர் டிஸ்ஒபீடியன்ட் சிவில் ஆக்ட்ஸ். அதாவது பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டா பேசினா அது வந்து டிஸ்ஒபீடியன்ஸ் தான். ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா பேசுறதுனால அவங்கள நிறைய டைம் வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. சரோஜினி நாயுடு நம்மளுக்கு ஃபேமஸா தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியாகிரகால வந்து சால்ட் ரைட்ஸ், தர்ஷனா அந்த ஏரியால வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்ட் ரைட்ஸ் வந்து ரைட் பண்ணாங்க, மீன்ஸ் லீட் பண்ணாங்க. அங்க வந்து தர்ஷனா அப்படிங்கிற ஒரு ஏரியால இவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு எடுத்து போகும்போது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, சரோஜினி நாயுடு. ஸோ அதுக்கடுத்து ஆனி பெசன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் விமன். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்த வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனி பெசன்ட்டோட லீடர்ஷிப்ல தான் இந்த ஈக்குவல் ரைட்டிங், அதாவது ஆனி பெசன்ட் வந்து காங்கிரஸோட பிரசிடென்டா இருந்திருப்பாங்க. அப்போதான் ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் விமன்ஸை பத்தி பேசியிருப்பாங்க. அதை வந்து மோஷனாவும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவில வந்து ஓட்டிங் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமனுக்கு எடுத்த உடனே கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஈவன் டெவலப்டு கண்ட்ரீஸ்லயே விமன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டரா தான் ரொம்ப, அதாவது வந்து யூஎஸ்ஏலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிலேடா தான் விமன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 1970s அந்த பீரியட் 70s. ஸோ இப்போ 1919 ஜாலியன் வாலாபாத் மசக்கர்ல என்ன ஆகும்னா பிரிட்டன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இறந்து போன இந்தியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்க வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரத்தன் தேவி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டர் கவுர் அண்ட் ரத்தன் தேவி இவங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஜாலியன் வாலாபாத் மசக்கர்ல இறந்து போயிருப்பாங்க. ஆனா இந்த காம்பன்சேஷன் வந்து வாங்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்க மர்டரர்ஸ் கையில இருந்து இந்த ஒரு காம்பன்சேஷன் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா those who assassinated their husbands அவங்க கையில இருந்து நாங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, வாங்க மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க, காம்பன்சேஷன் வாங்க மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பசந்தி தேவி அப்படிங்கிறவங்க, பசந்தி தேவி யாருன்னா சிஆர் தாஸோட ஒய்ஃப். அவங்க வந்து பெங்கால்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை லெட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம பைகாட் அண்ட் ப்ரொடெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பசந்தி தேவி அகைன்ஸ்ட் பிரிட்டன் வந்து பெங்கால் ஏரியால வந்து அவங்க பார்த்துப்பாங்க. பசந்தி தேவி யாருன்னா சிஆர் தாஸோட ஒய்ஃப். ஓகேங்களா. சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட் கமலா தேவி சட்டோபத்தியா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் கூட்ஸ் எல்லாத்தையும் பைகாட் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து பைகாட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இண்டிஜினஸ் குட்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன் பார்ட்டிசிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. சிவில் டிசோபீடியன்ஸ்லயும் அவங்க வந்து தலையிடுவாங்க, மீன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரெவல்யூஷனரி பேஸ், ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேல பார்த்தது எல்லாமே நான் வயலன்ஸ். ஸோ
பிரீத்திலால் வடேகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேங்களா? ஸோ பிரீத்திலால் வடேகர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ரெவல்யூஷனரி ஐடியாஸை அங்க போயிட்டு அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூரோப்பியன் கிளப்பை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணுவாங்க சிட்டகாங்ல. ஸோ 1932ல. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த யூரோப்பியன் கிளப் வந்து ஒரு ஒரு காலோனியல் சிம்பல். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பீனாதாஸ், ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் பீனாதாஸ். அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஈடுபடுவாங்க பிரிட்டிஷ் காலோனியல் ரூல்ல. 1932ல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பீனாதாஸ் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிருப்பாங்க. என்னன்னா, அதாவது அவங்களுக்கு வந்து பட்டமளிப்பு விழா நடக்கும். அப்ப வந்து அந்த கவர்னர் ஸ்டான்லி ஜாக்சன் அப்படிங்கிறவரை மேடையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலை பண்றதுக்கு அட்டம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு போல்டான டெசிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், 1942ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல அருணா ஆசிஃப் அலி இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியன் நேஷனல் பிளாக வந்து பாத்தீங்கன்னா ஹாய்ஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சிக்னலே இவங்க தான் கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அருணா ஆசிஃப் அலி. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடராகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செஹலால் நாத். ஸோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் ஆர்மியோட அசோசியேட்டா இருந்தாங்க. ஸோ சீக்ரெட் மீட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹெல்ப் பண்ணாங்க. லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் வந்து ரெவல்யூஷனரிஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி கேப்டன் லக்ஷ்மி சேகல். ஸோ அவங்க வந்து ராணி லக்ஷ்மி ராணி ஆஃப் ஜான்சி லக்ஷ்மி ரெஜிமெண்ட் ராணி ஆஃப் ஜான்சி ரெஜிமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா விமன்ஸையும் கேதர் பண்ணி விமன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்மில வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, பிரிட்டிஷ் ஃபோர்ஸ்க்கு அகேன்ஸ்டா செயல்படணுங்கிறதுக்காக. 1947 to 50 சுசித்ரா கிருப்லானி. ஸோ இவங்க வந்து க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் காந்தி அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரியோட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், அதாவது இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா சுசித்ரா கிருப்லானி தான். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூபியோட சிஎம் மாறினாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஸ்பெக்ட்ரம்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்காது. நம்ம வந்து என்சிஆர்டி அண்ட் ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி தான் அந்த ஆன்சரை எழுதியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நிறைய விமன்ஸோட பார்ட்டிசிபேஷன்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. திரும்பவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. எக்ஸாக்டா அப்படியே கேட்பாங்க. ஓகேங்களா? ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் இல்ல அப்படின்னா இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ்டா நம்ம அதையும் கேட்டாங்க. காந்தியன் பீரியட்ல என்ன, இப்போ பீரியட் வைஸா கேட்கலாம். 1800ஸ்ல விமனோட ஸ்ட்ரகிள் என்ன, 19th செஞ்சுரியில என்ன, 20th செஞ்சுரியில எப்படி இருந்தது கம்பேர் பண்ணுங்கன்னு கூட கேட்கலாம். 19th செஞ்சுரியில விமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, 20th செஞ்சுரியில விமன்ஸ் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எப்படி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதை வந்து கம்பேர் பண்ணி கூட கேட்கலாம். பிகாஸ் ஆக்சுவலா ஒரு கோட் இருக்கு. என்ன கோட்னா, அதாவது 19th செஞ்சுரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சப்ஜெக்ட்ஸா இருப்பாங்க. சப்ஜெக்ட்ஸா இருப்பாங்கன்னா விமன்ஸோட பிரச்சனை எல்லாத்தையுமே வேற யாராவது ஆண்கள் எடுத்து பேசுற மாதிரி இருப்பாங்க. ஆனா அதே 20th செஞ்சுரியில வந்து என்ன ஆகும் அப்படின்னா விமன்ஸே சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ஏஜென்ட். ஏஜென்ட்னா அவங்களோட ப்ராப்ளத்தை அவங்களே எடுத்து பேசுறது. ஸோ இது வந்து சொசைட்டி பேஸ்டா நான் சொல்றேன். பட் அதாவது இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீரியட்ல யாரு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1857 to 1857. ஸோ 1857ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராணி லக்ஷ்மி பாய் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பேகம் ஹசரத் மஹால். 19th செஞ்சுரியில வந்து பண்டிட் ராமாபாய் முக்தி மிஷன் ஓபன் பண்ணாங்க. சாவித்ரிபாய் பூலே ஃபர்ஸ்ட் விமன் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க, கேர்ள்ஸ் ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து ஏர்லி 20th செஞ்சுரியில வந்து சரளாதேவி சௌத்ரி. அதுக்கடுத்து 1915 காந்திக்கு அப்புறம், காந்தி வந்ததுக்கு அப்புறம் வந்து கஸ்தூர்பாய் காந்தி, சரோஜினி நாயுடு, ஆனி பெசன்ட். ஸோ ஜாலியன் வாலாபாக் மசக்கர் அப்போ அட்டார் கவுர் அண்ட் ரத்னா தேவி இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா செயல்பட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல பசந்தி தேவி, சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்ல கமலாதேவி சட்டோபத்தியா, ரெவல்யூஷனரி பேஸ்ல பிரீத்திலால் வடேகர், பீனா தாஸ் அண்ட் ஆல்சோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல அருணா ஆசிஃப் அலி, ஸ்னேஹலாத்
நாத். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் லக்ஷ்மி சேகல். ஸோ அதுக்கு சுசித்ரா கிருப்பலானி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். விமன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, வைட்டல் ரோல் பிளே பண்ணாங்க. விமன்ஸ் ஹவ் பிளேட் அ வைட்டல் ரோல் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். தே நாட் ஓன்லி ஃபவுட் அலாங் சைடு த மென். அதாவது ஆண்களுக்கு உதவி செய்யறது மூலியமும் ஆண்களோடு சேர்ந்து மட்டுமே, மீன்ஸ் டிபெண்டன்ட் போராடினாங்க, ஓகே தான். பட் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது ஆண்களோடு சேர்ந்து போராடினாங்க. ஃபர்ஸ்ட் ஆண் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல பெண்ணுன்னு இல்லாம, அது மட்டும் இல்லாம நாட் ஓன்லி அப்படியும் ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. அதை தான் சொன்னேன். ஸ்டார்டிங்ல வந்து அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விமன்ஸோட சொசைட்டி மைண்ட் செட்டே மாத்தினாங்க. விமன்ஸ் டைரக்டாவே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அருணா ஆசிஃப் அலி, பீனா தாஸ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே அவங்களோட பவரை வந்து காமிச்சாங்க நேஷன் பில்டிங்ல. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவலா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா இது வந்து எந்த ஃபார்ம்ஸ்ல வேணாலும் வரும். இதை இன்னும் என்ரிச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.